வந்து கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் பற்றி வந்து பார்க்க போகிறோம். சரியா? கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னா எப்படி ஒரு ஸ்மால் இன்புட் கரண்ட் கண்ட்ரோல்ஸ் த லார்ஜ் அவுட்புட் கரண்ட் இன் த பிஜேடி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 கான்ஃபிகரேஷன் காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டரோட ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் ஃபார்முலா தான் எடுத்துக்கோம். சரியா? எடுத்துக்கணும். ஃபார்வர்ட் கரண்ட் கெயினுக்கான ஃபார்முலா என்னது? அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். காமன் பேஸில் நம்ம பேஸை க்ரௌண்ட் பண்ணியிருப்போம். எமிட்டரில் இன்புட் வரும், கலெக்டரில் அவுட்புட் எடுப்போம். சேம் காமன் எமிட்டரை க்ரௌண்ட் பண்ணியிருப்போம், பேஸில் இன்புட் கொடுப்போம், கலெக்டரில் அவுட்புட் எடுப்போம். காமன் கலெக்டரை க்ரௌண்ட் பண்ணியிருப்போம், பேஸில் இன்புட் கொடுத்துருப்போம், எமிட்டரில் அவுட்புட் எடுத்திருப்போம். ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்வர்ட் வால்டேஜ் கெயின். இதை நம்ம ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு கேசிஎல் தெரிஞ்சிருக்கு. நம்ம கேசிஎல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படி நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். டெல் ஐஇ அதாவது எமிட்டர் கரண்ட் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட் ப்ளஸ் பேஸ் கரண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா இஸ்குவல் டு கலெக்டர் கரண்ட் பை எமிட்டர் கரண்ட் நமக்கு தெரியும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்டர் கரண்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எமிட்டர் கரண்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது ஐசி ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐஇ. அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, ஐஇ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐஇ ப்ளஸ் ஐபி அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐஇயை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ஐபி ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஆல்ஃபா ஐஇ அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த ஐஇ ரெண்டுலையுமே ஐஇ காமனாக இருக்குது. இந்த காமனாக இருக்கிறத வெளியே எடுத்தோம்னா ஐபி ஈக்குவல் டு ஐஇ இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை ஐசி ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஐசியால் டிவைட் பண்ணுறோம். ஐசியால் டிவைட் பண்ணால் ஐபி டிவைடட் பை ஐசி ஈக்குவல் டு ஐஇ டிவைடட் பை ஐசி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வருது. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐசி பை ஐபி ஈக்குவல் டு பீட்டான்னு தெரியும். அதை நம்ம இன்வெர்ஸ் பண்ணோம்னா 1 பை பீட்டா ஈக்குவல் டு ஐபி பை ஐசி. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐசி பை ஐஇன்னு தெரியும். அதை நம்ம இன்வெர்ஸ் பண்ணி 1 பை ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐஇ பை ஐசி அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணி இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 பை பீட்டா ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வருது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 பை பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா. இப்போ நம்ம இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. சரியா? இது ஃபஸ்ட்டு டெரிவேஷன். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டா, அதாவது ஆல்ஃபா வச்சுக்கிட்டு பீட்டா யூஸிங் பீட்டா நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கேசிஎல் தெரியும், கரண்ட் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட் நமக்கு தெரியும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம பீட்டா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு பீட்டானா தெரியும், பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இந்த ஐபியை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். இந்த சைடு கொண்டு போகும்போது ஐசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது, ஐஇ ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் பீட்டா ஐபி அப்படின்னு வரும். இப்போ இதில் காமனாக ஐபி இருக்குது. இந்த ஐபியை நம்ம வெளியே எடுத்தோம்னா ஐஇ ஈக்குவல் டு ஐபி இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வருது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ. நமக்கு இங்கே ஐசி இருக்குது, இங்கே ஐஇ இருக்குது. இதை ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஐபி டிவைடட் பை ஐபி இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா. இதில் காமனாக இருக்க ஐபியை கேன்சல் பண்ணோம்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா. அதாவது ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டாக்கு இதுதான் ஃபார்முலா. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டா கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டா கால்குலேட் பண்ணுறோம். நம்ம காமாக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், காமா ஈக்குவல் டு ஐஇ பை ஐபி. அப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா படி ஐஇ ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஐபியால் டிவைட் பண்ண போகிறோம், போத் சைட்ஸ் டிவைட் பண்ணும்போது
ஐஇ பை ஐபி, ஐபி டிவைடட் பை ஐபி, ஐசி டிவைடட் பை ஐபி. இந்த ஐபியை கேன்சல் பண்ணால் 1. நமக்கு காமாக்கு ஐஇ பை ஐபின்னு தெரியும், காமா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திருப்பி ஐசி பை ஐபிங்கிறது பீட்டான்னு தெரியும். அப்போ நமக்கு ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டா கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் காமா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டான்னு தெரியும். அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீட்டா வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காமா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா காமா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இந்த ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆச்சுன்னா காமா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். சரியா? இது காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ நம்ம இது ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா பார்ப்போம். பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது என்ன ஃபார்முலா? பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இதே ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டாக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டாக்கு காமா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா.